ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும். 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, கதக்லிஷ்டம் கஷ்டம்ங்கிறார். இந்த உடம்புல இந்த வியாதி இருக்கிறதுனால அவருக்கு கதக்லிஷ்டம் கஷ்டம் இல்லையா, அவரால் மூவ் பண்ண முடியாது. மனசுக்குள்ள அவருக்கு உளைச்சல் இருக்கு. நீங்க பார்க்கலாம் அவருடைய மனசுக்குள்ள என்னெல்லாமோ ஒரு எண்ணங்கள், ஸ்ரீமன் பட்டத்தினுடைய மனசுக்குள்ள நீங்க பார்க்கலாம் என்னெல்லாமோ உளைச்சல் நமக்கு இல்லையா. வலி தாங்க முடியாதுக்கு இருந்ததுன்னா வேற எதுலயுமே மனசு செலுத்தவே முடியாது நம்மளால. சோ கதக்லிஷ்டம் கஷ்டம்ங்கிறார் அவர். தவ சரண சேவா ரசபரேவி, எனக்கோ உங்களுடைய சரணத்திலிருந்து சேவை பண்ணணுங்கிற ஆசையும் இருக்கு நிறைய. இருந்தாலும் என்ன, இந்த வியாதி இல்லையா, அந்த வியாதினால அவமானம் வேற இல்லையா, நடக்க முடியாது. இப்ப நடக்க முடியாது, அந்த சின்ன வயசுல நடக்க முடியாதுன்னா இப்போ நோட்டி நோட்டி நடந்து வந்தா எல்லாரும் சிரிப்பா இல்லையா, நம்ம பார்த்திருக்கோமே இல்லையா, நடக்கிற விதத்தை பார்த்து எல்லாரும் ஜேலி பண்ணுவா. சோ அவமானங்கள் வேற. சோ அப்படியாக உங்களை சரணங்கள்ல இருந்து அந்த சேவை பண்ணணும்னு நான் நினைச்சா கூட என்ன சொல்றார், அனாசக்தம் சித்தம்ங்கிறார். மனசு லயிக்க மாட்டேங்கிறது, அனாசக்தம் சித்தம். மனசு லயிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அந்த வலியினால என்னால உங்களுக்கு சேவை பண்ண முடியறதே இல்லைன்ட்டு அவர் ஒரு நிலைக்கு வர்றார். அவர் பவதி, தங்களுக்கு சேவை பண்றதுக்கு என்னால முடியலையே, பத ஐயோ கஷ்டம்ங்கிறார். விஷ்ணு குருதயா, எனக்கு எப்படியானு நீ கருணையை காட்டுன்னுட்டு கேட்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. சோ எனக்கு எப்படியான கருணையை காட்டு, அப்போவாரு எனக்கு இந்த மனசுல உணைச்சல் நீங்கி தங்களை உங்களுக்கு சேவை பண்றதுக்கு என்னால முடியும். பவத் பாதாம் போஜ, உங்களுடைய பாதத்துல அம்போஜ பாதம்ங்கிற, அதாவது தாமரை போன்ற அந்த பாதத்துல ரசிகோ நாம நிவகான், அந்த அவர் உன்னுடைய நாமத்தை எல்லாம் சொல்றதுக்கு நான் அகம் காயம் காயம் 2 தடவை சொல்றார். காயம் காயம் பாட்டு பாடிட்டே இருக்கணுமா. காயம் காயம் குஹச்சன விவத்சம் பி ஜனேக்கிறார். ஜனங்களே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு உன்னை பத்தி உன்னுடைய நாமங்களையே நான் பாடிண்டே இருக்கணும், பாடிண்டே இருக்கணும். காயம் காயம் 2 தடவை சொல்றார். பாடிண்டே இருக்கணும், பாடிண்டே இருக்கணும்ட்டு அவர் சொல்றார். ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காரமா பாருங்க. பி ஜனே, அதாவது ஜனங்களே இல்லாத ஒரு காட்டு பிரதேசம். ஏன்னா இல்லாட்ட டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும் இல்லையா. இப்ப கோவில்ல உட்கார்ந்துட்டு அவருக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஜனங்கள் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, அப்போ இந்த மனத்துல இருந்து இந்த மனசு கொஞ்சம் கிளியரா இருக்கும் இல்லையா. எல்லாரும் இல்லாட்டா நமக்கு சின்ன வயசுல இப்படி ஆயிடுத்துன்ட்டு அங்கலாய்ப்பா இல்லையா, அதுவும் நமக்கு சிறப்பு எரிச்சல் வரும். எல்லாரும் சொல்றதெல்லாம் அப்போ மனசுல எப்பவுமே இந்த உளைச்சல் இருக்கும். அதனாலதானோ என்னமோ பட்டத்திரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, குஹச்சன விவத்ஸ்யாமி விஜனேங்கிறார். ஜனங்களே இல்லாத ஒரு இடத்துல போய் இருந்து நான் உங்களையே காயம் காயம்ங்கிறார். இங்க நம்ம 2 விதத்துல நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஒன்று மனனம். இப்போ மரணம் பண்றது, இப்போ நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய அதையே திருப்பி திருப்பி சொல்றோம் இல்லையா. ஒரு குழந்தைக்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுக்கும் பொழுது மனனம் அது. சோ திருப்பி சொல்லி சொல்லி அந்த வாய்ப்பாடை நல்லா கத்துண்டு விடுறது அது. ஆனா அது மனனம். அது மனநத்துல நம்ம அந்த நாமங்கள் எல்லாம் கத்துக்கிறோம். அந்த வாய்ப்பாடுல அந்த நம்பர் எப்படியாக்க அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் அந்த குழந்தை கத்துக்குது. ரோட் மெமரி அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இப்போ 2+2 4 அது எப்படி அந்த 4 வந்தது. இப்ப அதுக்கு புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் இல்லையா. புத்தியால யோசிச்சு பார்க்கணும். எப்படியாக்கும் இந்த 2+2 is equivalent to 4, 2 into 2 also is equivalent to 4. அப்போ இது என்ன பிளஸ் பண்ணாலும் இப்படி வருது, மல்டிப்ளை பண்ணாலும். அதுக்கு யோசிக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு இன்டெலக்ட் புத்திய உபயோகிக்கணும். அப்போ அதனாலதான் சொல்ல காயம் காயம் 2 தடவை. அப்போ அந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் பொழுது நமக்கு அது மரணம் ஆயிடுறது இல்லையா, நல்லா மரணம் ஆயிடுறது. புத்தியில யோசிக்க தோன்றது, நமக்கு யோசிச்சு அந்த பேருக்கு என்னவாக்கும் அர்த்தம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ 2 விஷயங்கள் நமக்கு தெரியணும். நம்ம எல்லாரும் எல்லா ஸ்லோகங்களையும் சொல்றோம் இல்லையா. நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு 1/2 மணிக்கூர் 1 மணிக்கூர் உட்கார்ந்து விளக்கேத்தி வச்சுட்டு எல்லாம் சொல்றோம் நம்ம. ஆனா ரோட்டா நிறைய ஸ்லோகங்கள் நமக்கு காணா படமா நன்னா தெரியும். என்ன பிரயோஜனம், அது மனனம். மனசுக்கு வேலை கொடுத்துருப்போம் நம்ம இல்லையா. இப்போ நன்னா நமக்கு ஒப்பிச்சுட்டே விடுவோம், கட 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 கடன்னு நிறைய ஸ்லோகத்தை சொல்லிவிடுவோம். ஆனா புத்திக்கு வேலை கொடுத்துருக்கோமா. நீ சொல்றதுனுடைய அர்த்தம் உனக்கு புரியறதா. யாக்கும் தேந்து துஷாரஹா ரதவளா, சரி அர்த்தம் தெரியுமோ தெரியாது. சோ அர்த்தம் தெரியாமைக்கு பாட்டு கட 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 கடன்னு ஒப்பிச்சுடுவோம். அர்த்தம் தெரியாதுக்கு நாராயணியத்தை பாராயணம் பண்ணுவோம்.
இந்த 1034 ஸ்லோகத்திலேயே எல்லாரும் நாள் முழுக்க உட்கார்ந்துட்டு பாராயணம் பண்ணிடுவா. ஏதாவது ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியுமோ? ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரியுமோ? தெரியாது. ஆனா சொல்லிப்பா, எனக்கு நாராயணி நான் இன்னைக்கு இத்தனை படிச்சேன் அத்தனை படிச்சேன் எல்லாம் சொல்லுவா. தப்பில்ல. அதுக்கு அது மனசுக்கு இல்லையா? மனம் மாதிரி ஒப்பிச்சுட்டு வந்துடுறோம். எல்லா ஸ்லோகத்தையும் கட 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 கடன்னு ஒப்பிச்சு தள்ளிவிடுவோம். ஒரு 6 ஹவர்ஸ் உட்கார்ந்துட்டு. ஆனா அதுக்குள்ள அர்த்தங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இங்க அவர் என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா, எப்பவுமே அது ரோட்டா படிச்சுட்டா மட்டும் போராது. நாமத்தை சொன்னா மட்டும் போராது. அதை நம்ம யோசிச்சும் பார்க்கணும். நம்ம புத்திக்கு நமக்கு வேலை கொடுக்கணும். சோ மனசு, புத்தி ரெண்டையும் நம்ம இன்வால்வ் பண்ணணும். இப்போ நான் வெரி ஹாப்பி நீங்க எல்லாரும் நாராயணத்தோட அர்த்தத்தை கேட்டுக்கிறீங்க இல்லையா? ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவுமே ஆனந்தமா இருக்கும். பிரமத பரசிந்தவுன்னு சொல்றாரு இல்லையா வட்டத்திரி? அந்த மாதிரி நாம கூட ஆனந்த சாகரத்துல முழுகி விடலாம், அர்த்தம் தெரிஞ்சானா. அர்த்தம் தெரியலன்னா சரி நானும் சொன்னேன் அப்படி பெருமையா சொல்லிட்டு போகலாம், அவ்வளவுதான். சோ ரெண்டுத்துக்கும் நம்ம மனசுக்கும் வேலையை கொடுக்கணும், நம்ம புத்திக்கும் வேலையை கொடுக்கணும். அப்பொழுதுதான் நம்ம நல்ல விசாலமாகும் நமக்கு. அது 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 அந்த 2 பாயிண்ட் நமக்கு இந்த இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியறது. சோ அப்படியாக பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்லணுங்கிறார். இப்போ இந்த இந்த மாதிரி பகவத் சேவை பண்றதுல நீங்க பார்த்தேன்னா, யுகம் யுக யுகமா நீங்க பார்த்துட்டு வரும்போது இந்த 4 யுகத்துல மென்ஷன் பண்ணத்தான் வேணும். இப்ப கிருத யுகத்துல என்ன நடந்தது என்னன்னா, எல்லாருமே ரொம்ப நல்லவா. மோஸ்ட்லி இந்த கரப்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சலா இருந்திருக்கணும். சோ அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பகவான் எப்பவுமே தியானம் பண்ணுவாவா. இப்போ தியானம் பண்றது என்ன? அவ குவைட்டா உட்கார்ந்துட்டு, ஜனங்களே இல்லாத ரொம்ப காமா இருந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டோ, அது தியானம் எப்படி பண்ணணுங்கிறது அஷ்டாங்க யோகத்துல கத்துன்னு இருப்பாவாள்லாம். சோ அது மாதிரி நிறைய பேர் தியானத்துல தங்களுடைய காலத்தை கழிச்சா அந்த கிருத்தயுகத்துல. சோ கிருத்தயுகத்துல தியானம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டா இருக்கு. அடுத்து நாட்கள் எப்படி மாறுறது பாருங்க. திரேதாயுகம், ராமச்சந்திரமூர்த்தி இந்த யுகத்துலதான் இருந்தார். அவர் ராமாவதாரம் எடுத்தது திரேதாயுகம். இன்னும் அவதாரங்கள் கூட உண்டு. திரேதாயுகத்துல என்ன, அவர் ராமருடைய சரித்திரத்தை பார்த்தேன்னா, இந்த காட்டுல 14 வருஷங்களை போயிட்டு இருக்காரு இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த யஜ்ஞங்கள் பண்றதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு முனிவர்களுக்கு எல்லாம். அப்போ அவர் யஜ்ஞங்கள் பண்றதுக்கு நிறைய தடங்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டே போறார் ராமர். இதெல்லாம் நிறைய ராமாயணம் படிச்சவளுக்கு நல்லா தெரியும். சோ திரேதா யுகத்துல நீங்க பார்த்தேன்னா யஜ்ஞங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா. சோ அந்த அப்போ மேபி அந்த இன்னமும் இந்த என்ன சொல்லுவா அர்பனைசேஷன் அதெல்லாம் தொடங்கிட்டுல அந்த சமயத்துல இல்லையா? அதுக்கு அப்புறம் அப்புறம் வரும்போது நாட்போக எத்தனை சேஞ்சஸ் பாக்குறோம் நம்ம இல்லையா? துவாபர யுகம் வந்திருக்கு. துவாபர யுகத்துல வந்தானா அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி அர்ச்சனை பண்றது. மேபி பூக்கள் எல்லாம் நிறைய பூத்த உடனே பூக்களை எடுத்து அர்ச்சனை பண்ண தொடங்கினான். கிருதயுகத்துல பாருங்க ஒன்லி தியானம் தான். திரேதாயுகத்துல விஸ்தாரமா இருக்கும் நிறைய பகுதிகள்லாம். அப்ப அழகா அவளுக்கு யஜ்ஞம் பண்ண முடிஞ்சது. எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துட்டு வேதம் பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தா. அதே துவாபர யுகம் வந்தோன்னு மாறி எடுத்து பாருங்க. இப்போ என்ன பண்றாங்க, பகவானுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கா துவாபர யுகத்துல. அப்புறம் இப்போ நீங்க கலியுகத்துல பார்த்தேன்னா நாம சங்கீர்த்தனம் இல்லையா? எங்க போனாலும் எல்லாரும் நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஏதோ ஒரு வகையில நம்ம என்ன பாக்குறோம், பகவான ஸ்மரணம் பண்றதுக்கு அந்த வழிகளை அந்த வழியிலேயே டெவலப் பண்ணியிருக்கா. அது அந்த மாற்றங்களை நம்ம பார்க்கணும். கிருத்தயுகத்தில இருந்து இப்ப கலியுகத்துக்கு வரும் பொழுது, இப்ப கலியுகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யஜ்ஞங்களுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்க பார்த்தாலும் பில்டிங், வீட்டுக்குள்ள எல்லாம் சின்னதா ஹோமம் வளர்த்த முடியும் அவ்வளவுதான். யஜ்ஞம் பண்றதுக்கு எத்தனை பெரிய இடம் வேணும் இல்லையா? ஒரு பெரிய யஜ்ஞ குண்டம் பண்ணி இத்தனை பேர் சுத்தி உட்கார்ந்துன்னு மந்திரங்கள் சொல்லி எல்லாம் பண்ணணும்னா அந்த மாதிரி இடமே நம்ம சிட்டியில பார்க்கவே முடியாது. அதெல்லாம் குறைஞ்சு கொடுத்து பாருங்க. அப்ப துவாபர யுகத்துல அர்ச்சனை பண்ணின்றது கோவில்கள் எல்லாம் நிறைய சமயத்துல கட்டியிருக்கான். இப்போ கோவில் எல்லாம் கட்டும் பொழுது அங்க மூர்த்திய பிரதிஷ்டை பண்ணினானா பூக்கள் எல்லாம் எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்துல. அதே இப்போ எல்லா இடத்துல, ஏன்னா எங்க பார்த்தாலும் மல்டி ஸ்டோரி பில்டிங். அப்போ அந்தந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு எல்லாருமா கூட்டமா கூடிட்டு பஜனையும் பண்றா. சோ இப்படியாக காலப்போக்குல இந்த மாறுதல்களை நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம பாத்துக்கலாம். சோ பட்டத்திரியும் கலிகாலம் இல்லையா? அப்போ அந்த கலிகாலத்துல அதுதான் சொல்றார், காயம் காயம்னு சொல்றார். ஆனா ஜனங்களே இல்லாத ஒரு காட்டு பகுதியில போயிட்டு பகவான ஸ்மரிக்கணும்னு சொல்றாரு அவர். அப்ப என்ன அந்த யுகத்துக்கு போயிடுறாரு இல்லையா?
இப்ப தியானம் பண்ணினது, அது திரேதாயுகத்துல யஜ்ஞம் பண்ணினது, அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்கணும். அதனாலதான் அப்படி சொல்றாரு, விபத்ஸ்யாமி நீ ஜனங்கள் இல்லாத இடத்துல போயிட்டு நான் உன்னுடைய நாமங்களை பாடிண்டே இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா முதல் லைன்ல என்ன சொல்ற, கத கிளிஷ்டம்ன்றார் இல்லையா, என்னுடைய இந்த ஆஹ் இயலாமை இல்லையா, அவரால் நடக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவமானம், எல்லாரும் கேலி பண்ணுவா. சோ இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம பகவானை ஸ்மரிக்கணும் தானே. அப்ப அதுக்கு ஜனங்கள் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். சோ இப்படியாக நிறைய அர்த்தங்கள் நம்ம அதுல இருந்து நாம் கற்பனை பண்ணிக்கலாம். இந்த அவர் சொன்னது என்னமோ அந்த 4 லைன்ல. சோ இவ்வளவு அர்த்தங்களும் நமக்கு தெரியறது அந்த 4 லைன்லயே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோகம் 3ல कृपा ते जाता चेत् किमिव नहि लभ्यं तनुभृतां मदीय क्लेशौघ प्रशमनदश नाम कियती न के लोकेऽस्मिन् अनिशमयि शोकाभिरहिता भवद्भक्ता मुक्ता सुगगदिमसक्ता विदधते. அடுத்து பாருங்க என்ன அழகான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றார் அவர். கிருபா தே, தங்களுடைய தேன தங்களுடைய கிருபை இருந்தானா, கிருபா தே ஜாதா சேத்து, உங்களுடைய கிருபை இருந்தானா, கிமிவ நகிலபி எதுதான் கிடைக்காது அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றாரு. இப்ப பாருங்க இந்த படம், இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது நெருப்பை பார்க்கலாம். அது நெருப்புல சின்ன சின்ன கட்டைகளை போட்டு அதை அப்படியே எரிச்சுடும். சோ அந்த சின்ன கட்டைகள் எல்லாம் அது அந்த தக தகன்னு எரியும் பொழுது அது எரிக்கிறதுக்கு ஒண்ணும் பெரிய பாடு ஒண்ணும் இல்லை. அது இப்ப போட்ட உடனே அது எரிஞ்சு போயிடுறது. அதே மாதிரி பகவானோ அவருக்கு பரந்த மனசு இல்லையா. சோ அவருடைய அந்த கருணையில அந்த கொஞ்சம் நம்ம பேர்ல காட்டினானா, அந்த கருணை நம்மளுடைய அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுமேங்கிறார் அவர். நமக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கு இல்லையா. சோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிடுமேங்கிறார் அவர். எப்படி ஒரு பேர்னிங் ஃபயர் எப்படி ஒரு சின்ன மரக்கட்டி அப்படியே எரிச்சு விடுமோ, அந்த மாதிரி பகவானுடைய கருணை இருந்ததுனால், அதுதான் கிருபாதே ஜாதா சேது, என்னுடைய இந்த இதெல்லாம் போயிடுமேங்கிறார். கிமிவ நகிலபியம் தனு பிரிதாங்கிறார். நமக்கு என்னதான் கிடைக்காது, நமக்கு ஜனங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பகவானுடைய கருணை இருந்ததுன்னா இதெல்லாம் எல்லாமே ஈஸியா கிடைக்குங்கிறார். மதிய என்னுடைய கிளேஷௌகம், என்னுடைய இந்த கிளேஷம் இல்லையா, அவருக்கு அந்த வாத நோய் இருக்கு. சோ பிரஷமன தசா, பிரஷமன சமனம்னா அப்படியே நீங்கி விடுமா, பிரஷமன தசா நாமக்கியதி. சோ என்னுடைய இந்த ரோகம் நீங்கிறது என்ன, ஒரு ஜுஜுபி மேட்டர்ங்கிறார். ஒரு சின்ன விஷயம். எப்படி இந்த பேர்னிங் ஃபயர் ஒரு சின்ன வரக்கட்டை எரிச்சு விடுமோ, அந்த மாதிரி என்னுடைய இந்த மதிய கிளேஷௌகம்ங்கிறார். என்னுடைய இந்த வியாதியை போக்குறதுக்கு ரொம்ப ஈஸி பகவானுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு அவர். பகவான் ரிக்வெஸ்ட் பண்றாரு அவர். சோ மதிய கிளேஷௌகம் சமன தசா நாமக்கியதி, இது எம்மாத்திரம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு என்னுடைய இந்த கிளேஷத்தை போக்க முடியும்ங்கிறார் அவர். அடுத்து என்ன சொல்றாருன்னா, கே லோகே லோகம், இந்த பக்த லோகம், பக்தர்கள் நிறைய, பக்த லோகே அஸ்மின், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா. பக்தர்கள் எல்லாம் நிறைய, இதை நீங்க கம்பைன் பண்ணிக்கணும். இதை அன்வயப்படுத்தும் போது என்னன்னா, பக்தாகா இல்லையா, பவத் பக்தாக, தங்களுடைய பக்தர்கள், இந்த தங்களுடைய பக்தர்கள், அஸ்மின் பக்தாகா லோகே, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கா. கேக்கே யார் யார் எல்லாம், யார் யார் எல்லாம், எல்லாரும் யார் யார் எல்லாம், அனிஷமய சோகாபி ரஹிதாங்கிறார். அனிஷம்னா எப்பவுமே, சோகாபி ரஹித, அபிரஹிதாங்கன்னா அவளுக்கு சோகமே இல்லை. மனசுல கிஞ்சித்தளவு சோகம் கூட இல்லை. அதாவது எல்லாமே அவ நிவர்த்திர சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். சோ அனிஷமய சோகாபி ரகத்தா, அதே மாதிரி அவ முக்தர்கள், அவ ஜீவிச்சிருக்கும் பொழுதே முக்தர்கள், ஜீவன் முக்தர்களாகவும் இருக்காங்க சொல்றார் பகவான் பட்டத்திரி. ஏன்னா அவ பகவான் பேர்ல அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. அதான் பவத் பக்தாங்கிறார். கே யார் யார் எல்லாம், உன்னுடைய பக்தர்கள் யார் யார் எல்லாம் நம்ம எப்பவுமே பாக்குறோம் இல்லையா. அனிஷம் எப்பொழுதுமே சோகாபி ரஹிதாக, அவளுக்கு சோகமும் இல்லை, முக்தர்களாகவும் இருக்கா. சுககதி சக்தாங்கிறார். அப்போ ஜீவன் முக்தர்களா இருக்கும் பொழுது அவளுக்கு எல்லா இடத்துலயும் சுகமா அவளுக்கு தெரிய முடியறது அப்படின்னு சொல்றாரு அவர். ஏன்னா அவளுக்கு உடம்புல எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதுதான் முதல்ல என்ன சொல்றார், மதிய கிளேஷோகம், என்னுடைய இந்த கிளேஷத்தை உனக்கு போக்குறது ரொம்ப சின்ன விஷயம்தான். அப்போ உன்னுடைய பக்தர்கள்
அவருடைய ரிக்வெஸ்ட் பாருங்க, உன்னுடைய பக்தர்கள் எப்பவுமே இப்படி சுகமா திரிஞ்சுட்டு இருக்கா. அப்ப ஜீவிச்சிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தா சொல்றாரு இல்லையா, பக்தா முக்தாங்கிறார். முக்தான்னா அந்த முக்தர்கள் ஜீவிச்சிருக்கும் பொழுதே முக்தர்களாம் அவா, ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? அவ சம்சாரத்திலிருந்து விடுபட்டாச்சு கம்ப்ளீட்டா. இப்ப நம்ம எல்லாம் சம்சாரத்துல இருந்து விடுபட்டுட்டு இல்லை, இப்ப சம்சாரத்துல இருந்து விடுபடணும் நம்ம. அதாவது நமக்கு எப்பவுமே அட்டாச்மெண்ட் இல்லையா, கேட்டா அந்த வாழ் மாதிரி எப்பவுமே நமக்கு அந்த பக்கம் சாஞ்சு விடுவோம் நம்ம. அப்போ அதுல இருந்து விடுபட்டணும். அவள் தான் ஜீவிச்சிருக்கும் பொழுதே முக்தாஸ்ன்னு சொல்லுவோம், ஜீவன் முக்தர்கள்னு சொல்றோம் நம்ம. அவள்லாம் எந்த மனசுல எந்த கிளேசமும் இல்லாம சுகமா திரிஞ்சுட்டு இருக்காளே, அதான் சுக கதிமா சக்தா இல்லையா, எதுலையுமே பற்று இல்லாம இல்லையா, எதை பத்தியும் ஆலோசிக்காம. அவளுக்கும் கஷ்டங்கள் வரும், ஆனா அந்த கஷ்டங்கள் வந்தா கூட அவ எப்படி எடுத்துக்கிறா பாருங்க. அப்போ சுகமா அதையும் ஏத்துக்கிறவா, ஏத்துட்டு அவ பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கா. இதேதான் ஆதிசங்கரர் சிவானந்தலகிரியிலையும் சொல்லுவார். நான் தீனன் உனக்கு பந்துவாக்கும். உனக்கு பந்து என்னன்னா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீ நீக்கண்டாமான்னு கேட்பறவர். இப்போ என்னுடைய கஷ்டங்களை நீக்கினானா அப்படி நீ கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துப்பேன்னு சொல்றார் சிவானந்தலகிரியில வரும் ஒரு ஸ்லோகத்துல. சோ அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கணுமே ஒழிய அங்கலாய்க்கப்படாது. ஐயோ எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம், பகவான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் குஷியா சுத்திக்கிட்டு இருக்கா, எனக்கு மாத்திரம் இப்படி கஷ்டம் வந்து கொடுத்து இல்ல, எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அதையும் எதிர்கொள்றதுக்குடைய அந்த சக்தியும் நமக்கு வேணுங்கிறாரு இல்லையா. அதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சோ அவள்தான் ஜீவன் முக்தர்கள், அதாவது சம்சாரத்துல இருந்து விடுபட்டு விடுறா. அவ அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. அப்போ சுககதி அசக்தாங்கிறார். அசக்தான கொஞ்சம் கூட அதுல பற்று இல்லாம சுகமா திரிஞ்சுன்னு இருக்காளே அவள்லாம் யாரு, பகவான் பேர்ல பக்தர்கள். அதுதான் பக்தா. யார் யாரெல்லாம் அப்படி இருக்காளோ அனிஷம் எப்பவுமே அவ சுகமா திரிஞ்சுட்டுதானே இருக்காங்கிறார். ஆனா இப்ப இவருக்கு அந்த அங்கராய்ப்பு, தன்னால அப்படி திரிய முடியலையே இல்லையா, அவரை முடக்கி ஒரு பக்கத்துலதான் உட்காந்து வச்சிரு, அவரால் அப்படி முடியாது இல்லையா. அப்ப அதனால சொல்றார், இந்த மாதிரி பக்தர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆயிட்டு சுகமா திரிஞ்சுட்டு தானே இருக்கா. அப்ப எனக்கு என்னுடைய கிளேசத்தை நீ நீக்கினாலும் அது எம்மாத்திரம் நோக்கி ஈஸியா என்னுடைய கிளேசத்தை உனக்கு நீக்க முடியுமே அப்படின்ட்டு பகவானை ரிக்வெஸ்ட் பண்றார் ஸ்ரீமத் பட்டத்தில் இந்த அடுத்த இடத்துல அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். முனி பிரௌடாரூட ஜகதி கலு கூடாத்மகதயோ பவத் பாதாம்போச்ச ஸ்மரண விருஜோ நாரத முக சரந்தீஷ ஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரச்சித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னா கிமபரம். உண்மைதானே இல்லையா. நாரதர் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நாரதரை பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாம். முனி பிரௌட ஆரூடாங்க, முனிவர்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தமானவர், தேவரிஷியாக்கும் நாரதர். சோ முனி பிரௌடாரூடா ஜகதி, ஜகத்தில ஜகதி கலு இல்லையா, இல்லையான்னு சொல்றோம் இல்லையா, அத கலு ஜகதி கலு கூடாத்ம கதையாங்கிறார். கூடாத்மம்னா ரொம்ப ரகசியமான மார்க்கத்துல இல்லையா, நமக்கு தெரியறது இல்ல. இப்போ நாரதர் இருக்க சுத்திட்டுதான் இருக்கா, சோ நமக்கு தெரியறது இல்ல, பக்தி மார்க்கத்துல இருக்காவல்ல. சோ கூடாத்ம கதையா, கூடம்னா ரகசியம், ரகசியமான மார்க்கத்துல பவத் பாதாம் போஜ உங்களுடைய பாத சரணங்கள், உங்களுடைய கமல பாதங்கள்ல அவ ஸ்மரணம் பண்ணி 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 வி ருஜோங்கிறார். ருஜா என்னன்னா அவளுடைய வியாதிகள் எல்லாம் நீங்கி மனசுல உள்ள கிளேசங்கள் எல்லாம் நீங்கிறது. வி ருஜோ, ருஜா என்னன்னா கிளேசங்கள், அது மனசுலவளையும் இருக்கும், தேகத்திலையும் வரும் இல்லையா, சூக்கடு தேகத்துக்கும் வரும் மனசுக்கும் வரும். சோ அது விருஜோன்னா அதெல்லாம் நீங்கி நாரத முக்காக, நாரதர் போன்றவர்கள் பார்த்துக்கோ எவ்வளவு அழகா சொல்றாரு அவர். அவள் கூடாத்ம கத்தேக இல்லையா, ரகசியமான வழியில உங்களை ஸ்மரணம் பண்ணி நாரதர் போன்றவர்கள் சரந்தீஷ ஸ்வைரம், ஈஷ குருவாயிருப்பா சரந்தி அவள சுத்திக்கிட்டு இருக்காளே, சரந்தீஷ ஸ்வைரம் தன்னிச்சையா, ஸ்வைரம்னா தன்னிச்சையா அவள சுத்திக்கிட்டு இருக்காளே. சாத்தாத்தம் எப்பவுமே நாரதர் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த படத்துல நீங்க பாக்குறேன் இல்லையா, நாராயண நாராயணன்னு சொல்லிக்கிட்டு குஷியா தெரிஞ்சுட்டு போறவர். இப்ப இதை பத்தி கதையில வந்து முன்னாடி நம்ம பாக்குறோம். அவர் பாட்டுக்கு பகவானுடைய ஸ்மரணம் தான் எப்பவுமே இல்லையா, அவர் பாட்டுக்கு உலகமெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர். இப்ப ஸ்வைரம் சரந்தி ஈஷ, சரந்தீஷ ஸ்வைரம் எப்படி பரிநிர்பாத பரச்சித் சதானந்த துவைதம்ங்கிறார். பரிநிர்பாதங்கிறார், ரொம்பவுமே பிரகாசமான, நிர்பாதன பிரகாசிக்கின்ற,
பரிநிர்பாத அந்த பரபிரம்மம், சித் சித் ஸ்வரூபம். பகவான் வந்து ஞானஸ்வரூபம் இல்லையா? இதெல்லாம் முதல் தசகத்திலேயே நம்ம பார்த்தோம். சோ பரபிரம்மம், சித் அந்த சித் ஸ்வரூபம், சத் சத் ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். எத்தனை எல்லாத்தையும் அழகா கொண்டு வந்து சிதானந்தர் இல்லையா? ஆனந்த ஸ்வரூபம் அவர். பரச்சித் சதானந்த துவைதம், அத்வைதம் வேற இல்லையா? இத்தனையும் இதெல்லாம் பகவானுடைய அட்ஜெக்டிவ்ஸாக எல்லாமே. சோ அதுல சததம் பரிநிர்பாத அந்த பிரகாசிக்கின்ற அந்த பிரம்மத்தோட ஐக்கியம் இல்லையா? அதுதான் அத்வைதம். அத்வைதம் வந்து பிரம்மனோட ஐக்கியம். அப்போ ஆனந்தமான அந்த பிரம்மனோட ஐக்கியம், அந்த பரச்சித் அந்த பரபிரம்மன் சித் அவர் வந்து ஞானஸ்வரூபம். சோ ஞானத்தோடும் அந்த பிரம்ம ஐக்கியத்தோடும் இல்லையா? பிரம்மனோட ஐக்கியப்பட்டு இருக்கா வல்ல. சோ அந்த குஷியில வள திரிஞ்சுட்டு இருக்கா. அந்த அந்த நினைவிலேயே நாரதர் போன்றவர்கள் திரிஞ்சுட்டு இருக்கா. சோ அது மனசுல நினைச்சுன்னு நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். என்ன குஷியா தெரிஞ்சுட்டு இருக்காரு, உலகம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார் நாரதர். சோ அதுதான் இந்த படத்துல காமிச்சிருக்கா. சோ பரிநிர்பாத பரச்சித் சதானந்த துவைத, சத் ஆனந்த் அத்வைத அப்படி பிரிச்சுக்கணும். அந்த அத்வைத அதுல வந்து பிரசர பரிமக்னாக அந்த சித் சுரூபத்துல மனசு அப்படியே லயிச்சு போய் சரந்திகி ஸ்வைரம் அவ எல்லாருமே உலகத்துல தெரிஞ்சுட்டு இருக்கா. கிம் அபரம், இதுக்கு மேல என்ன வேணுங்கிறார் இல்லையா? அந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் அவளுக்கு கிடைக்கிறது. அந்த பரபிரம்மனை எப்பவுமே மனசுல தியானம் பண்ணிட்டு அந்த நினைப்பிலேயே உலகம் முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து நாரதர் தான். சோ அவளை கூடாத்மகங்கிறார். அவரது ரகசியமாக பகவான ஸ்மரணம் பண்ணி இந்த ஒரு நிலையை அவள அடைஞ்சிருக்கான்னுட்டு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அடுத்து என்னன்னா, பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ அசேஷ கிளேஷௌகம் நகலு ஹிருதி சந்தேக கணிகா நேத்யாசோஸ்யோக்திஹ தவ ச வசனம் நைகமவசோ பவேன்மித்யாரத்யா புருஷ வசன பிராயமகிலம். இப்போ இது நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் இப்போ பகவத்கீதையில. இப்போ என்ன நிறைய பேர் கீதை கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு ஈஸியா புரியும். 10ஆம் சாப்டர் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் நான். பகவத் பக்தி ஸ்பீதா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்கோ. அதாவது பகவான் பேர்ல பக்தி அதிக அளவு, ஸ்பீதான ரொம்ப அளவுமே விருத்தியா இருக்கு நம்ம கிட்ட. அப்போ என்ன சொல்றாரு பட்டத்திரிங்க, என்ன சொல்றாருன்னா, பவது இருக்கட்டும், மம ச ஏவ பிரசமையேங்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற துக்கங்கள் எல்லாமே நீங்கி சமனம் எல்லாமே நீங்கி போயிடுறது நமக்கு. அசேஷ கிளேஷ உகங்கிற ஒண்ணும் மிச்சம் மீதி இல்லாத எல்லா கிளேசங்களும் நகலு அப்படி இல்லவா ஹிருதி சந்தேக கணிக்கா. மனசுக்குள்ள என் மனசுக்குள்ள என்ன தோன்றதுன்னா பட்ட சொல்றார், பாபா ஹிருதி என்னுடைய மனசுக்குள்ள அதுல சந்தேக கணிக்கா சந்தேக கணிக்கா அதுல சந்தேகமே இல்லைங்கிறார். அதாவது பகவான் பேர்ல பக்தி விருத்தியானா இப்போ எல்லா விதமான கிளேசங்களும் கண்டிப்பா மனசுல இருந்து விலகிடும். அதுல கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகமே இல்லைன்னு சொல்றார். இப்போ வந்து இது வந்து நீங்க பகவத் பக்தி ஸ்பீதா எடுத்துட்டேன்னா, இப்போ 8ஆம் சாப்டர் கீதையில ஏற்கனவே அதுல வந்து சாப்டர் 8ல அவர் வந்து அடுத்து பாருங்க, 8th சாப்டர்ல ஸ்லோகம் 22, புருஷ சபர பார்த்த பக்தியாலப்யஸ்பனன்யா. பார்த்தனை பார்த்து அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு பக்தியா, அந்த பக்தி அனன்யாங்கிறாரு. என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும், அனன்யானா வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எஸ்யாந்தஸ்தானி பூதானிங்கிறாரு. பூதானினா எல்லா ஜீவராசிகள்லயும் நான் அந்தர்யாமியாக இருக்கேன். எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம்ங்கிறார். அப்போ நான் அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் பொழுது உங்களுக்கு என் மேல அனன்ய பக்தி இருந்தால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றார் பகவான் இல்லையா?
அப்போ அதேதான் அவர் பகவான் சொன்ன அந்த வாக்கு இல்லையா, இதெல்லாம் பகவானுடைய வாக்காக்கும் இல்லையா, அந்த அதையேதான் பட்டத்திரி இங்க சொல்லியிருக்கார் பாருங்க. பவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம செய்வ பிரசமையே, எல்லாருடைய கிளேசங்கள் எல்லாம் போகுங்கிறது சந்தேகமே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அது பகவானுடைய வாக்கு, அவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் நீங்க 9வது சாப்டர் எடுத்துங்கோ. இதை நான் இப்போ கொடுக்கல, நீங்க மார்க் பண்ணிக்கோங்க போறோம். இந்த 9வது சாப்டர்ல கடைசி ஸ்லோகம் பாருங்க, அது முடிச்சிருக்கோம் கீதையில ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஷ்யாசி யுக்தைவ ஆத்மானம் மத் பராயண. ஏற்கனவே நான் உங்களுக்கு அர்த்தம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். என்னையே மனசுல நினைச்சுக்கோ, என்கிட்டயே பக்தியோட இரு, என்னையே தியானம் பண்ணு. இது என்ன, நீ என்னையே எப்பவும் நினைச்சுட்டு, அதுதான் அனன்ய பக்திங்கிறது. கிளியரா சொல்றாரு 9வது சாப்டர் கடைசி ஸ்லோகம். அப்போ என்கிட்ட அப்படி இருந்தேன்னா, என்னையே பாராயணம், என்னையே புகழடைஞ்சு விட்டானா பகவான் பார்த்துப்பார். ஆதிசங்கரர் இதேதான் சொல்றார். எந்த ஆசிரமத்துல நீ இருந்தானு, வர்ணாசிரமம் எதுவா இருந்தா இருக்கட்டுமே, நீ பிரம்மச்சாரியோ சம்சாரியோ இல்லாட்டா நீ சன்னியாசியோ எதாத்தான் இருக்கட்டுமே, நீ என்ன மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா உன்னுடைய பாரத்தை நானே வகிச்சுப்பேன்னு சொல்றார். இது சிவானந்த லஹரியில 11வது ஸ்லோகம். சோ அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சிவானந்த லஹரி யாரு படிச்சிருக்காலும் நீங்க அந்த கிளாஸே அட்டன் பண்ணிருக்க, ஒருக்கா அந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவர் எந்த ஆசிரமத்துல நீங்க இருந்தாலும் கூட நீங்க என்ன நினைச்சுட்டா உங்க மனசுல நான் வந்துட்டேன்னா நானே உங்களுடைய பாரத்தை வகிப்பேங்கிறார் பகவான். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவரே அனுபவிச்சுக்கிறார் பகவான். அதனால அவருடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர். அதேதான் பகவானும் சொல்றார் கீதையில. அப்போ மன்மனா மம பக்தா, என்னையே மத்தியாஜி, என்னையே தியானம் பண்ணுங்கிறார், என்னையே புகழடைஞ்சூடு சொல்றார். அப்போ நான் உன்னுடைய கஷ்டங்களை தான் நான் வகிப்பேன்னு சொல்றார். அதேதான் நீங்க பட்டத்திரியும் சொல்லியிருக்கார். சோ அப்படியாக 8, 9 இது மார்க் பண்ணிக்கோ நீங்க. சோ அசேஷ கிளேஷம் எல்லாமே கம்ப்ளீட்டா போயிடுன்னு சொல்றார். அப்போ இது எல்லாம் நச்சேத் வியாசோ சுக்திகி, வியாச பகவானா அதேதான் சொல்லியிருக்கார் இல்லையா. இப்ப வியாச பகவான் யாரு? இப்போ 10வது சாப்டர்ல பாருங்க, விபூதி யோகம். விபூதி யோகத்துல பாதி ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, அன்னைக்கு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிருக்கேன் நீங்க. விபூதி யோகத்துல பகவான் நான் தான் பிரகல்லாதன் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. அப்போ இது நதிகள்ல நான் தான் சமுத்திரம், அப்படி வரிசையா அழகா சொல்லிட்டு வர்றாரு. என்னெல்லாம் நம்ம பிராதான்யமா பார்க்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் நான் தான், எல்லாம் அந்தரியாமையா சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் அவர் இருக்கார். ஆனா தன்னுடைய விபூதிகள் இதுல எல்லாம் இருக்கிறத பத்தி அவர் அழகா சொல்லிட்டு வர்றார். அதுலயே நீங்க பாருங்க, இன்னும் இந்த இதுக்கு நம்ம இன்னும் வந்துட்டுல 10வது சாப்டர்ல 37வது ஸ்லோகம் 10/37 மார்க் பண்ணிக்கோங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சய முனினாம் அப்யஹம் வியாசஹ. முனிவர்கள்ல வியாசனு நான் தான் பகவான் சொல்றார். வியாச பகவானாக்கும். சோ நான் தான் அந்த வியாசர்னு சொல்றார், ஸ்வயம் பகவானே சொல்றார். அதேதான் இங்க பட்டத்திலையும் சொல்லியிருக்காரு இல்லையா. சோ முனீனாம் அப்பியம் வியாச கவீனாம் உஷனா கவிஹி, சுக்கராச்சாரியார் கூட நான் தான். இப்படி வரிசையா போகும் இந்த அழகான ஸ்லோகங்கள் விபூதி யோகத்துல நம்ம பார்ப்போம். சோ இந்த 3 ஸ்லோகத்தையும் மறக்கவே மறக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக்கும். அப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நச்சேத்து அப்படி இல்லைன்னா வியாசக உத்தி அவர் சொல்லியிருக்கார் இல்லையா. என்ன சொல்லிருக்கார், வியாசனும் சொல்லியிருக்கார். வியாசர் யார் இப்பதான் பார்த்தோம், பகவானே சொல்றார் வியாசனும் நான் தான் சொல்றாரு. அவர் தவச்ச வச்சனம்ங்கிறார் பட்டத்திரி, தாங்கள் கூறின வச்சனம் இல்லையா. என்னையே ஸ்மரிக்கணும், நீ என்னையே நினைச்சுக்கோ, என்னையே புகழடை, அப்படித்தானே பகவான் சொல்றார். இப்ப தவச்ச வச்சனம் நைக வச்சனம், வேத வாக்கு, இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கு. வேதம் யாரு, வேதமும் பகவான் சொன்னதுதான் இல்லையா, அவருடைய வாயிலிருந்து உதித்ததுதான் வேதமும். சோ அப்படியாக என்ன சொல்றார், வியாசன் சொல்றது, தாங்கள் சொன்னது, வேத வாக்கு, இது எல்லாம் பொய்யாயிடாதாங்கிறார். பவே மித்யா, பொய்யாயிடாத, ரத்யா ரத்யா அந்த நாடோடிகள், நாடோடி ஜனங்கள், புருஷ வச்சன பிராயமக்கிலம், இந்த நாடோடிகள் ஏதோ பெதட்டிட்டு போவா இல்லையா. சோ அப்படி ஆயிடாதா. ஆனா இது எல்லாம் பகவான் சொன்ன வசனங்கள். அதாவது பகவத் பக்தி ஸ்பீதா, பகவான் பேர்ல இந்த பக்தி விருத்தியாகும் பொழுது நம்ம கிளேசங்கள் எல்லாம் அடியோட போயிடும்னுட்டு வியாசரும் சொல்லியிருக்கார், தாங்களும் சொல்லியிருக்காள், வேதம் வாக்கு, வேதமும் சொல்றது. சோ இதெல்லாம் சொல்லும் பொழுது அது உண்மைதானே, இதுல துளி அளவு கூட சந்தேகமே இல்லைன்னு சொல்றார் வட்டத்திரிங்க. அப்படி அதுல இல்லைன்னா
அது வந்து நாடோடி வச்சனம் ஆயிடாதா அப்படின்னு சொல்றாரு. பொய்யாயிடும் இல்லையா? பகவானே சொல்றது எப்படி பொய்யாகும்? கண்டிப்பா அவர் சொல்றது உண்மைதான். அது பகவத்கீதையில இருந்து ஸ்ட்ராங்கா நமக்கு புரியுது. அதனாலதான் பகவத்கீதை, பாகவதம் இது மூணு நீங்க சுத்தி சுத்தி படிச்சுட்டே இருங்கோ. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிபடும். நம்ம மனசு நல்ல சித்த சுத்தியும் கிடைக்கும் நமக்கு. சோ அப்படியாக என்ன சொல்றாங்கன்னா, இதுல கீதையில இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் வந்தாச்சு. 8, 9, 10 எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. சிவானந்த லஹரியில ஆதிசங்கரன் இதேதான் சொல்றார். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பகவான் பேர்ல பக்தி பெருகணும், விருத்தி ஆகணுங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராவே தெரியுது. அதுல அணுவளவு கூட இந்த கிளேசங்கள் எல்லாம் நீங்கிடுங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு ஸ்ரீமன் பட்டத்திரியும் ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பவத் பக்தி ஸ்தாவத் பிரமுக மதுரா त्वत् குணரசாத் கிமப்யாரூடா சேத் அகில பரிதாப பிரசமனீ புனश्चान्ते स्वान्ते विमल परिबोधोदयमिलन् महानन्दाद्वैतं दिशति किमत प्रार्थ्यमपरम्. மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பக்தி இந்த மாதிரி தங்கள் மேல பக்தியானது இப்படியான பக்தாவத்து பிரமுக மதுராங்கிறார். பகவானுடைய ரூப மாதுரியம் எத்தனை அழகா வர்ணிச்சார் இல்லையா? அது தசகம் 2ல ரூப மாதுரியத்தை அவ்வளவு அழகா வர்ணிச்சுக்கார். சோ அவர் அத்தனை அழகு, மதுரா, மதுரமா இருக்கார் பகவான். பிரமுக மதுரா. அதே மாதிரி குணரசா, பகவானுடைய இந்த குணங்கள் இல்லையா, அதையெல்லாம் நம்ம நாம சங்கீர்த்தனம் இது வந்துட்டு காயம் காயம் பாடிட்டோம் இப்படி எல்லாம் இருக்கலாம்னுட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். சோ அவருடைய குணங்களை எல்லாம், அந்த ரசமான அந்த குணங்களை எல்லாம் சொல்ல 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 கிமபி ஆரூட சேத் அகில பரிதாபம் பிரசமனி. இந்த நமக்கு என்னெல்லாம் பரிதாபம்ங்கிற தாபத்ரயம் இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போன செக்ஷன்ல எல்லாம். 3 விதத்துல நமக்கு தாபங்கள் உண்டு இல்லையா? அதெல்லாம் நிறைய டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். தாபத்ரயம்னு சொல்லுவோம், எல்லாமே அதுல அடங்கிவிடும். சோ இந்த தாபங்கள் எல்லாமே நீங்கிவிடுமா பகவான் பேர்ல பக்தி கூடுந்தோறும். ஆரூட, ஆரூடன்னு என்ன அர்த்தம்னா பக்தி பெருகணுமா, பக்தோத்தமனாக்கிவிடும் சொல்லி விடுறாரு இல்லையா பட்டத்திரி. அந்த மாதிரி பக்தி பெருக 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த துக்கங்கள் எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவார்ல, அதாவது உள்ள இருந்து அதெல்லாம் போயிடுமா, மனசு வந்து கிளியர் ஆயிடும் நமக்கு. சோ பரிதாப பரிதாப பிரசமனி எல்லாமே விலகிவிடும். புன புனக ச அந்தே கடைசியில இந்த தாபம் விலக 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 புனக ச அந்தே ஸ்வாந்தே மனசுக்குள்ள ஸ்வ அந்தே நம்ம மனசுக்குள்ள பகவானுடைய அந்த சொரூபம் நமக்கு தெரியும். ஓ நாரதருக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது இல்லையா? இந்த ஸ்லோகம் 4ல நாரதர் பற்றி என்ன அழகா சொல்றார். சரந்தீஷ ஸ்வைரம் பரிநிர்பாத பரச்சித் சதானந்தா துவைதம்ங்கிறார். அவருக்கு கூடாத்மகத்தையான்னு சொன்னார், ரகசியமான வழியில அவர் தியானம் பண்ணி அந்த நிலையை அடைஞ்சார். நமக்கோ பகவான் பேர்ல பக்தி கூட விருத்தி ஆகும் தோறும் சுவாந்தே நம்ம மனசுக்குள்ள அந்த விமலமான பரிபோத போதம் ஞானஸ்வரூபம் இல்லையா, பரிபோத போதோதய மிலன் அதோட கூட மக ஆனந்த அத்வைதம்ங்கிற அந்த ஆனந்த ஸ்வரூபம், அந்த அத்வைத சித் ஸ்வரூபம் பகவான் திசதி கொடுப்பறான். பக்தி கூடும் தோறும் அந்த நாரதருக்கு கிடைச்ச அந்த அவருக்கு அவர் மனசுக்குள்ளேயே அவருக்கு பகவான் வரார் இல்லையா, அந்த சந்தோஷத்துல அவர் திரிஞ்சின்றிருக்கார் அவர். சோ அதே மாதிரி நமக்கு கிடைக்குங்கிறார். அதுதான் சுவாந்தே நமக்குள்ளேயும் அந்த விமல பரிபோதய மிலன் அதோட சேர்ந்து இந்த படத்துல நீங்க பார்க்கல. அதுல வந்து நம்ம பகவான் நமக்குள்ள இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்றோம். ஸ்வ அந்தே சுவாந்தே விமல பரிபோதோதய மிலன் கூட, மிலன்னா கூட அந்த சித் ஸ்வரூபத் கூட அந்த ஞான ஸ்வரூபத்துக்கு கூட ஆனந்த ஸ்வரூபம் அந்த அத்வைத ஸ்வரூபம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறார். மனசுக்குள்ள வந்துடுறதுதான் பகவான் நமக்கு பிரத்யட்சம் ஆயிடுறார். பகவான் சாட்சாத்காரம் நமக்கு கிடைச்சு விடுறது. ஓ கிம் அதக பிரார்த்தியம் அபரம், இன்னும் பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன இருக்குங்கிற பக்திக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. பக்திக்கு தான் கொடுக்கிறார் அவர். அதுவும் என்ன அனன்ய பக்தி. நான் தினமும் தான் விளக்கேத்துற பூஜை பண்றேன், பூ வாங்கி அர்ச்சனை பண்றேன், இதை பண்றேன் அதை பண்றேன், அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயில் எல்லாம் லிஸ்ட் பெருசா கொடுப்போம். ஆனா அது அனன்ய பக்தியா யோசிச்சு பாருங்க நீங்க இல்லையா?
அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கு சொல்லலாம். அனன்ய பக்தி அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அது என்ன வாக்குன்ட்டு கம்ப்ளீட்டா படிச்சாதான் நமக்கு தெரியும். அனன்ய பக்தி இருந்தாதான் நமக்கு அந்த சாட்சாத்காரம் கிடைக்குங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதுதான் சொல்ற கீமத்த பிரார்த்தியம் அபரம். வேற என்னத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும்? மற்ற தெய்வங்கள் எல்லாம் என்னத்துக்கு பிரார்த்தனை பண்ணணும்? இது ஒண்ணு போருமே. பகவான் பேர்ல இந்த பக்தி மட்டும் போருமேங்கிற இதுக்கெல்லாம் இதுக்கு இட் டசன்ட் மீன் தட் மத்த தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. அது மாதிரிலாம் தப்பா அர்த்தமே எடுத்துக்காதீங்க நீங்க. வேற என்ன வேணுங்கிறாரு? இது ஒண்ணு போருமே. இதே நம்ம பகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு அப்பவே சொல்லிட்டு போய் எல்லா சுவாமியும் நேற்று கூட ஒரு இது உபன்யாசத்துல கேட்டேன் நான். எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு நம்ம அப்புறம் அது புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோ. அதுல அனன்ய பக்தியை நீங்க டெவலப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பறந்து விரிஞ்சு போகும் நமக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் அகல கால வச்சுட்டு இது அது இது அதுன்னு எல்லாத்துலயும் கால வச்சுட்டோம்னா கெட் கன்ஃபியூஷன் தான் நமக்கு வரும். அதனால அது ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லுவா இல்லையா? அவளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவா. சோ அதனால நம்ம ஒண்ணும் மனசு கலவணும். நம்ம ஸ்ட்ராங். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதையும் நீங்க யோசிச்சு பாத்துக்கணும். சோ கிமத்த பிரார்த்தியம் அபரம்னு சொல்றார் கட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல. அப்போ இதுல நமக்கு என்ன தெரியறதுன்னா பக்தனுடைய பிரேம லட்சணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பிரேம லட்சணம் என்னத்தினால அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றார்? பிரமுக மதுரான்றார். அந்த இனிமையான அந்த பகவானுடைய ஸ்வரூபம் இல்லையா? அந்த 2ஆம் தசகத்திலே நம்ம பார்த்தோம் இல்லையா? எதெல்லாம் இனிமையா இருக்கோ அதை விட மதுரமானவர் பகவானாம். சோ அப்பேற்பட்ட அந்த மதுரமான அந்த ஸ்வரூபத்துல கோபிகைகள் எல்லாம் மயங்கி போயிட்டான் இல்லையா? அந்த கோபிகைகள் எல்லாம் என்ன ஆஃப்டர் ஆல் தவசோ இது தவம் பண்ணல, ஞானம் யஜ்ஞம் பண்ணல, எதுவுமே பண்ணல. உத்தவரே சொல்றாரு இல்லையா? ஏவம் பக்தி சகல புவனே நோஸ்ருதா நஸ்ருதாவா நேக்ஷிதா நஸ்ருதாவா. பார்த்துட்டும் இல்லை கேட்டுட்டும் இல்லைன்ட்டு உத்தவர் சொல்றார். இவ்வளவு படிச்சவர் ஞானியவர். அவரே சொல்றார் பாருங்க, கோபிகைகளாட்ட இப்பேற்பட்ட நான் பக்தியை நான் எங்கேயுமே பார்த்துட்டும் இல்லை, நான் கேட்டுட்டும் இல்லைங்க. அவளுக்கு வேற இது குவாலிபிகேஷன் அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. சோ அதுல என்ன அவ பகவான் பேர்ல அனன்ய பக்தி இல்லையா? அவளுக்கு பகவானைத்தான் நினைக்கிறா. நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அவ அந்த காட்டுக்கு ஓடி போறது அது ஒரு நினைப்புதான் அவளுக்கு. அவ பண்ற எல்லா காரியங்களையும் அவ கிருஷ்ணனைத்தான் பாக்குறா. கிருஷ்ணனையே தியானம் பண்ணுவா. கிருஷ்ணனை மாதிரியே நடப்பா. அவ அதையே அந்த சேஷ்டைகளையே தங்களுக்குள்ள சொல். இந்த மாதிரி எப்ப பாரு கிருஷ்ணனுடைய நினைப்பு தான் அவளுக்கு. சோ அது என்னத்துறாருன்னா மாதுரியம். அந்த அழகு அவள் அப்படி ஈர்க்கிறது. அவ மனசு அப்படி ஈர்த்துடுறது. சோ இது ஒரு பிரேம லட்சணம் ஒரு வகையான பக்தி. கோபிகைகளுக்கு அந்த பக்தி இருக்கு. அதனாலதான் அக்ரேபஷ்யாவை லாஸ்ட் தசகத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்லுவார், பகவானை சுத்தி கோபிகைகள் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சுந்தரி மண்டலேஸ்டர் சொல்லுவார். சுந்தரிகள் எல்லாம் யாரு? கோபிகைகள். கோபிகைகளுக்கு எத்தனை அதிர்ஷ்டம் பாருங்க. அவ ஒண்ணு பெருசா படிக்கல, ஒண்ணும் பண்ணல, பெரிய ஞானிகள் ஒண்ணும் இல்ல. அவள் சாதாரண பெண்கள் அவ. சோ அவளுக்கு அது கிடைச்சது இல்லையா? சோ அதெல்லாம் எல்லாமே பிரேம லட்சணம். அது இப்பேற்பட்ட ஒரு பக்தி அவளுக்கு பகவான் பேர்ல அது பரிமளிக்கிறது. அந்த அனுராகமே அவளுக்கு பக்தி ஆயிடுறது பின்னால. இன்னொன்னு என்ன உபாசனா ரூபம். இப்ப நம்ம எல்லாம் பண்றோம் இல்லையா? பகவானுக்கு அர்ச்சனை பண்றோம், பூஜை பண்றோம். அதெல்லாம் உபாசனா ரூபம். பகவானுக்கு சர்வீஸ் பண்றது அதுதான் உபாசனா ரூபம். இந்த படத்துல பாக்கலாம். அந்த குட்டிகள் எல்லாம் எப்பாரு அவரை புத்தி சுத்தி அவர் காலை பிடிச்சுட்டு அவர் கூட பிக்னிக் போய் சாப்பிட்டுக்கிண்டு எத்தனை கண்ணன் சொல்றதுக்கு மேல எதுவுமே கிடையாது. என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். இதுதான் அந்த பிருந்தாவனத்துல பாக்குறோம் நம்ம இல்லையா? குஷியா போறாவா, மாடு வைக்கிறதுக்கு போவா, எத்தனையோ கத்துக்கிறா. எந்த ஸ்கூலுக்கு ஒண்ணும் போகல, மாடு மேய்ச்சா எல்லாம் கத்துட்டு விட்டாவா. அப்படியா? இதெல்லாம் உபாசனா ரூபம். இதை பத்தி இனி அடுத்த ஸ்லோகத்துல அழகா ரொம்ப சொல்லு உபாசனா ரூபத்தை பத்தி. சோ இந்த உபாசனா ரூபம் இது 2 வகையான பக்தியாகும். சோ இந்த பகவான் பேர்ல பக்தி ஒண்ணு பிரேமை, பிரேமையினால பக்தி உண்டாகிறது. இன்னொன்னு உபாசனையினால பக்தி பெறுகிறது. இப்ப அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் நம்ம. विधूय क्लेशान् मे कुरु शरणयुग्मं धृतरसं भव क्षेत्रप्राप्तौ करमपि च ते भूजनविधौ भवन्मूर्त्यालोके नयनमदते पादतुलसी परिघ्राणे घ्राणं श्रवणमपि ते चारुचरिते. அழகான எக்ஸாம்பிள் உபாசனா ரூபத்துக்கு. நீங்க பார்க்கலாம். இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறது ஓல்டு குருவாயூர் ஸ்ட்ரக்சராக்கும் மேல இருக்கிறது இல்லையா? இப்போ
கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாக்குறதுக்கு. பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அவ அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கா. இந்த கோவில நீங்க பார்த்துட்டே இருக்கோம். விதோய கிளேஷான் மே ஒரு சரண யுத்தம் திருதரசம் பவச்சேத்திர பிராப்தோங்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. விதோய கிளேஷான் மே, என்னுடைய இந்த கிளேசத்தை நீ விதூய போக்கிவிடுங்கிறார் அவர். என்னத்துக்கு போக்கணும் இப்போ? என்னத்துக்கு அப்படி கேட்கிறார் அவர்? விதோய கிளேஷான் மே, என்னத்துக்கு என்னன்னா குரு பண்ணிவிடு சரண யுக்மம், என்னுடைய இந்த 2 பாதங்கள்னால. இப்போ அவரால் நடக்க முடியாது. தினமும் அவரை குளிப்பாட்டிட்டு அவரோட தம்பி வந்து உட்காத்தி வைப்பான். பாவம் அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த வட்டத்திரை மண்டபத்தை உட்காத்தி வச்சுட்டு தினம் தினம் ஒரு ஸ்லோகமா எழுதிட்டு போவார் அவர். பேர்பட்ட ஸ்திதி அவருக்கு அந்த சின்ன வயசுலயே. இப்போ பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய இந்த கிளேசத்தை நீக்கி விடுப்பா, சரண யுக்மம், என்னோட 2 கால்னால திருதரசம் ரொம்ப சந்தோஷமா பவச்சேத்திர பிராப்தம், உன்னுடைய சேத்திரத்துக்கு நான் வந்து விடுவேங்கிற. இப்ப பாருங்க, அந்த காலத்துல இருந்து என்ன கூட்டம் பாருங்க இல்லையா? அந்த காலத்து பக்தர்கள் பாருங்க எப்படி குழுமி இருக்கா அந்த கோவில்ல. பழைய காலத்து டெம்பிள் இல்லையா? அந்த குருவாயூர்ல அன்னைக்கும் அப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு ஜெய ஜெயன்னு எத்தனை ஜனங்கள். சோ அப்படியாக உன்னுடைய அந்த கஷேத்திரத்துக்கு, உன்னுடைய அந்த கோவிலுக்கு வரத்துக்கு என்னால வர முடியுமே. என்னுடைய இந்த கிளேசத்தை நீ போக்கிவிட்டேன்னா என்னோட 2 காலால நடந்து உன்னுடைய கோவிலை வந்து அடைவேனேனா. இதெல்லாம் உபாசனா ரூபம் இல்லையா? பகவானுடைய கோவில வந்து சேர்றது. இத வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அடுத்து என்ன சொல்றார்? இது ஒரு வகையான உபாசனா ரூபம். நடந்து பகவானுடைய கோவில்ல வந்து பிரதர்ஷனம் பண்றது இல்லையா? ஜென்ரலா கோவில்ல வந்தா பிரதர்ஷனம் பண்ணுவோம் நம்ம. சரி, பிராப்தோ. அதுக்கப்புறமா கரம் அபிச்சத்தே பூஜன விதோ, என்னுடைய கரங்களால நான் உனக்கு பூஜையும் பண்ணலாமே இல்லையா? அதுவும் பண்ணலாம். சோ கரம் எல்லாருக்குமே கரம் பிச்சத்தே, தங்களுக்கு பூஜன விதம், பூஜை விதிகள் இப்ப நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பகவானுடைய மூர்த்தியை வச்சுட்டு நம்ம பூஜை பண்றோம், அஷ்டோத்திரம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். சொல்லிவிட்டு சகசிரம் அஷ்டோத்திரம் எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு பகவான் விஷ்ணு பேர்ல. அது எல்லாத்தையும் பூக்கள் எல்லாம் எடுத்து, அவருக்கு பிடிச்ச பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை பண்றோம் இல்லையா? நாமாவளி சொல்லி பூஜை பண்றோம். பூஜன விதோ. அதுக்கப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? பவன் மூர்த்தியா ஆலோக்கே, பவன் மூர்த்தி ஆலோக்கே. ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காரு அவா. எப்படி இந்த மாதிரி ஒரு படம் உங்களுக்கு எங்க கிடைக்கும் பாருங்க. அவர் பாக்குறார் பகவான இல்லையா? பட்டத்திரி பகவன் மூர்த்தியா உங்களுடைய அந்த சிலைய பார்த்து பார்த்து மகிழ்வுறாம் அவர். அவர் பார்த்துட்டே இருக்கார் அவர். பவன் மூர்த்தியா ஆலோகேங்கிறார். ஆலோகனம் தானே பாக்குறது. அந்த மூர்த்தியை நான் பார்த்து பார்த்து மகிழ்வேனே. பவன் மூர்த்தியா ஆலோகே, பவன் மூர்த்தியா லோகே. இந்த பக்கம் வந்து சேர்ந்துடும். சோ பவன் மூர்த்தியா லோகே நயன மதத்தே இல்லையா? கண்ணால உன்னை பார்த்து ரசிச்சுண்டு, ஆலோக்கே நயனம், கண்களால உன்னை பார்த்து காலாச்சு கையாச்சு கண்ணாச்சு. கீழே வரோம் பாருங்க. பாத தே பாத துளசி பரிகிராணே கிராணம்ங்கிறார். உன்னுடைய பாதம், பகவானுடைய பாதத்துல வந்து விழறார் அவர். அந்த பாதத்துல என்ன அழகா அந்த துளசி மாலையை போட்டிருக்கா. அதுவும் ரமாவுடைய கைவண்ணம் பாருங்க, என்ன அழகா பண்ணியிருக்கா. பகவானுடைய பாதத்துல என்ன சொல்றார் பட்டத்திரிங்க? பாத துளசி பரிகிராண கிராணம்ங்கிற. கிராணம்னா மூக்கு. சோ மூக்கால அந்த மனத்தண்டு உன் பாதத்துல அந்த துளசியுடைய மனத்தை அந்த மனத்தை நான் வந்து நுகர்ந்துட்டு இருப்பேனே அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த நாசி எல்லா புலன்களும் பகவானுக்கு ஒப்படைச்சாச்சு இல்லையா? எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. சோ பாத துளசி பரிகிராணே கிராணம், ஆலோகனமாச்சு, கண்ணால பார்த்து அப்புறம் அந்த பாதத்துல விழுந்து அந்த மூக்கால அந்த மனத்தை அப்படியே நுகர்ந்து அப்புறம் சிரவணம், காதால கேட்கறது. சிரவணம் அப்படித்தே சாரு சரித்தேங்க. சாருன்னு அழகான சரித்தை, உன்னுடைய சரித்தங்கள் இல்லையா? பகவானுடைய அவதாரங்கள் எத்தனை தடவை கேட்டால் நமக்கு அழுக்கிறது இல்லையே? சோ உன்னுடைய அந்த அவதார பெருமைகள், சாரு அழகான சரித்திரங்களை சிரவணம் காதால நான் கேட்டு இருக்கேன். உபன்யாசங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க ஒரு அவதூத சன்னியாசி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்போ அதை பரீட்சத்துக்கு இவர் சுகாச்சாரியார் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்துல எல்லாருக்கும் இருக்கா. இப்போ உபன்யாசர்கள் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. சோ அதை கேட்டு கேட்டு மகிழலாமேன்னு சொல்றாரு. இன்னும் அழகான ஒரு ஸ்லோகம் பாருங்க. அப்போ எல்லா புலன்களையும் பகவானுக்கு அப்படியே ஒப்படைச்சு விடுறது இல்லையா? பாதங்கள், கைகள், கண்ணு, மூக்கு, காது எல்லாத்தையுமே பகவானுக்கு ஒப்படைச்சாச்சு. சரி, இதுதான் உபாசனா ரூபமாகும். இது இப்போ ஒண்ணு வந்து பிரேமலட்சணம், இது வந்து உபாசனா ரூபம். இதைத்தான் வந்து சௌந்தரிய லகரியில் எடுக்கும்.
ஆத்மார்ப்பணமாவே பண்ணலாமா. ஜபோ ஜல்பஹ சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிரதக்ஷிண்ய கிரமணமசனாத்யாஹுதி விதி பிரணாம சம்வேஷः சுகமகிலம் ஆத்மார்ப்பண திருஷ ஆத்மார்ப்பணம் ஆத்மார்ப்பணமா கொடுக்கிறது. சபரியா பர்யாய ஸ்தவ பவது என்மே விலசிதம். தியான ஸ்லோகம் சௌந்தரிய லஹரியில 27வது ஸ்லோகமாக்கும் சௌந்தரிய லஹரியில. இதுல என்ன சொல்றார்? வாயால பேசுற ஜபம் ஜல்பம், வாயால எத்தனை உளறி குட்டின்னு பேசிட்டு இருக்கோம், அதே உனக்கு ஜபமா. ஜபோ ஜல்பக சில்பம், கையால எத்தனையோ முத்திரைகள், சமைக்கிறவங்க எத்தனையோ முத்திரைகள் காட்டணும். தசமுத்ரா இதுலயும் சொல்றோம் இல்லையா, எத்தனையோ முத்திரைகள், லட்சக்கணக்கான முத்திரைகள் உண்டு. சோ அந்த முத்திரைகள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் சொல்ற லலிதா சஸ்நாமத்தில் நம்ம பார்த்துப்போம். சோ அது அப்புறம் பகவான வந்து சுத்துறது இல்லையா, நம்ம நடந்துட்டு இருக்கோம் இல்லையா, நடக்கிறதே சுத்தறதான். எங்க இளவ நடந்துட்டு இருக்கோம், அந்த நடையே உனக்கு சுத்தல். அப்புறம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அசனம்னா சாப்பிடுறோம், அதே பகவானுக்கு நைவேத்தியமா படைக்கணும். நம்ம இந்த மாதிரி சுகமா என்னெல்லாம் பண்றோம், படுத்துட்டு இருக்கோம், அதுலயும் பகவான ரொம்ப ஆலோசிக்கிறோம். சோ சுகமா நான் என்னெல்லாம் பண்றேனோ அது எல்லாமே உனக்கு பூஜ விதி ஆகட்டும் அப்படின்னுட்டு நம்ம சௌந்தரிய லஹரியில பாக்குறோம். எல்லாமே ஆத்மார்ப்பணமா பண்ணிடுறது பகவானுக்கு இல்லையா. இதே உபாசனா ரூபத்துல கையும் கால் எல்லாத்தையும் உபயோகிக்கிறோம். ஆனா இங்க ஆத்மார்ப்பணமா நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, டெய்லி ரொட்டீன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதுவே பகவானுக்கு சமர்ப்பணம். அழகான ஒரு ஸ்லோகம் இது சௌந்தரிய லஹரியில இருக்கு. இதையே வந்து நீங்க இது அபிராமி அந்தாதி எடுத்தோ, அந்தாதியிலையும் அபிராமி பற்ற என்ன சொல்றாருன்னா அதே ஐடியா தான். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது என்றும் வணங்குவதும் மலர்த்தார் எழுதாமறையில் ஒன்றும் அருள் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. இது அதே அர்த்தம் தான் பாருங்க. நின்றும் இருந்தும் கடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை அப்படின்ட்டு அபிராமி பற்றன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது சிவானந்த லஹரி எடுத்திருந்தாலும் பாருங்க, ஸ்லோகம் 41 மார்க் பண்ணிக்கோ. 41 பாப்ப உத்பாப உத்பாத பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கு பகவான வந்து இந்த 5 புலன்களாலும் வணங்கணும்னுட்டு எனக்கு ஆக்ஞை இடுன்னு சொல்றார் ஆதிசங்கரர் சிவன் பார்த்துட்டு இல்லையா. அது அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன் எப்பவுமே. அது 41 ஸ்லோகம் 41 பாருங்க. பாப்போத்பாத விமோச்சனாய ருச்சிரைர் மிருத்யுஞ்சய ஸ்தோத்ர ஸ்தோத்ர தியான நதி, ஸ்தோத்திரம் தியானம் நதி வணங்கிறது, பிரதட்சணம் சபரியால் ஆலோகனம் கர்ணனை காதால கேட்கறது. ஓ அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஜிஹ்வா சித்தம் ஜிஹ்வா சித்த சிரோங்கிரி ஹஸ்தநயன ஸ்ரோத்ரைரகம் பிரார்த்தித்தோ. இந்த எல்லா பொண்ணுங்களையும் யூஸ் பண்ணணுங்கிறார் அவர் ஆதிசங்கரர். மாமாத்யாய எனக்கு ஆக்கிடுங்கிறார். மாமாத்யாபய தன்னிரூபமய முகூர் மாமேவ மாவேவச்ச. சங்கராபரண ராகமாக்குது. சோ அப்படியாக எந்த கிரந்தத்தை எடுங்கோ இதையேதான் சொல்லி இருக்கு. நீங்க பாக்க இது இதை விடாலும் எடுத்துக்கோல, உங்களுக்கு இதே மாதிரிதான் இருக்கும். புலன்கள் முக்கரணங்கள்னாலையும், அதுவும் சித்த முக்கரணங்கள்னால பகவானுக்கு வழிபாடு, இது 5 புலன்களால பகவானுக்கு வழிபாடு. அதையேதான் நீங்க சொல்றாரு. சோ அப்படியாக இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோ. பவன் மூர்த்தியா ஆலோகே நயன மதத்தே பாத துளசி பரிகிராணே கிராணம் சிரவணம் அப்பித்தே சாரு சரித்தே அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சோ இது உபாசனா ரூபத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதுக்கு பட்டத்திரி பகவானை வேண்டிக்கிறார். விதோய கிளேஷான்மே, என்னுடைய கிளேஷங்களை நீ போக்கணும்னுட்டு பகவான் வேண்டிக்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றாருன்னா பிரபூதாதி வியாதி பிரசவ சலிதே மாமக ஹிருதி ஸ்வதீயம் தத்ரூபம் பரமசுக சித்ரூபமுதியாத் உதஞ்சத்ரோ மாஞ்சோ
गलित बहुहर्षाश्रुनिवहो यथा विस्मर्यास् दुरुपशम पीडा परिभवान् பிரபோதாதி வியாதி. இந்த வியாதி இருக்கு இல்லையா, ரொம்பவுமே இருக்கு. உள்ள மனக்லேஷம், வெளியில நடக்க முடியாதுக்கு எப்படி ஒரு பிரபோதாதி வியாதி. அதனால என்ன பட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிரசவ சரித்தே மாமக்க ஹிருதி, என்னுடைய ஹிருதயத்துல எப்பவுமே ஒரு சஞ்சலம்ங்கிறார். கிளேசம் இல்லையா, மனசு எப்பவுமே நமக்கு ஒரு நிலையில இருக்காது. அதான் பிரசவ சரித்தே, மனசு ரொம்ப கலங்கி இருக்குன்னு சொல்றார் ஸ்ரீமன் பட்டத்திரி. நேச்சுரல் இல்லையா, நமக்கு ஒரு உடல் உபாதை இருந்ததுன்னா எதுலயுமே நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. பகவான் உட்கார்ந்து பூஜை பண்ணணும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு வலி, காலு வலியோட உட்கார்ந்து பண்ணணும்னா நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ பட்டத்தில் வேண்டிக்கிறார் அந்த சமயத்துல, பிரபோதாதி வியாதி பிரசவ சலித்தே, கலங்கி இருக்கே, மாமக ஹிருதி ஸ்வதீயம் தத் ரூபம்ங்கிறார். ஆனா உன்னுடைய அந்த ரூபம் அங்க உட்கார்ந்து எழுதுறாரு இல்லையா, அப்போ வட்டத்துல பகவானுடைய ரூபத்தை பாக்குறார். இது பகவானுடைய ஒரு அலங்காரம் பாருங்க, குருவாயூரப்பனுடைய ஒரு அலங்காரம் மக்கு இது. அவர் பாக்குறாரு அவர். அப்போ அந்த அலங்காரத்தை பார்க்கணும். துவதீய தத் ரூபம், அந்த ரூபம் பரமசுக சித்ரூபம் உதியாத்துங்கிறார். அது என்னுடைய மனசுல தோன்றட்டும். உன்னுடைய அந்த சித் ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் அது நல்ல சுகத்தை, நல்ல மனசுக்கு பரம சௌக்கியத்தை கொடுக்கறது, சுகத்தை கொடுக்கறது இல்லையா, நமக்கு மனசு கிளேசத்தை நீக்கிறது. அது என்னுடைய மனசுல உதியாத்து, உதிக்கட்டும்ங்கிறார். அப்போ மனசுல உன்னுடைய அந்த ரூபம் உதிச்சு கொடுத்துனா அப்புறம் பாக்குறோம். சரி, பார்த்தாலும் என்ன, மறுபடியும் அந்த கிளேசத்தினால, அந்த வலியினால நமக்கு அந்த எண்ணத்துல இருந்து நம்ம விலகி போயிடுவோம் நம்ம. ஆனா அந்த ரூபம் நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா இப்போ மனசு கிளியர் ஆயிடுறது இல்லையா, அதைத்தான் சொல்றாரு. அதான் அந்த ரூபம் ஸ்வதீயம் தத் ரூபம் பரமசுக சித் ரூபம், அந்த சித் ஸ்வரூபம் உதியாது, உதிக்கட்டும், என் மனசுக்குள்ள உதிக்கட்டும்ன்றாரு. கீழே பட்டத்தில் எப்படி வேண்டிக்கிறாருங்கோ, உதஞ்சத், அந்த மாதிரி அந்த ஸ்வரூபம் என் மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா உதஞ்சத் ரோமாஞ்சன், ரோமாஞ்சனம் எடுக்கும் இல்லையா. அந்த பகவத் ஸ்வரூபம் நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா ரோமாஞ்சோங்கிறார். ரோமாஞ்சோ கலித பகுஹர்ஷாசு நிபகோங்கிறார். அப்போ என்ன, ஆனந்த பாஷ்பம் கண்ணில இருந்து ஜலம் கொட்டு நமக்கு. அந்த நடையில போனா நமக்கு அப்படித்தானே ஆயிடுறது இல்லையா. அந்த சித் சுரூபத்தை நம்ம பாக்குறோம். அந்த ஒரு நிமிஷம் அந்த பார்த்தாலும் அவரும் பாக்குறாரு நம்மள. அப்ப அந்த ஒரு நம்ம பாக்குறோமே இல்லையா, உடனே நம்மள தள்ளி விட்டுடுறா. ஏன்னா இந்த மனசுக்குள்ள அந்த ஸ்வரூபம் நமக்கு நின்று போயிடுறது பாருங்க. எல்லாருக்குமே அந்த அனுபவம் வரும். அந்த கோவிலுக்குள்ள போனானா அந்த நடந்து நீங்க உள்ள போக பிரதிபத மதுரே சேத்தனா ஸ்பீத பாக்கியான்னு சொல்றாரு பட்டத்திரி. முதல் தசகத்தில் பிரதி ஒவ்வொரு அடி எடுத்து அந்த கோவிலுக்குள்ள வைக்க 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 நமக்கு அந்த ரோமாஞ்சனம் வரும் இல்லையா. ஏன்னா அந்த சித் சுரூபம் நம்ம மனசுக்குள்ள உதிச்சு விடுறது அந்த சமயத்துல. அதைத்தான் இங்க பட்டத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி எல்லாருடைய மனசுல ஸ்டடி பண்ணியிருக்காரு பாருங்க. ஸ்வதீய தத் ரூபம் பரமசுக சித் ரூபம் உதியாது, உதிக்கட்டும். அப்போ உதஞ்சத் ரோமாஞ்சனம் வருது. பகுஹர்ஷாஸ்வ நிபகோ, அந்த மாதிரி ஆனந்த பாஷ்பம் கண்ணுல இருந்து கண்ணீர் பெருக்கி எடுக்கும் பொழுது விஸ்மரியாசம்ங்கிறார். மறந்து போயிடும் இல்லையா. நமக்குள்ள எந்த சூக்கடு நமக்குள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த க்ஷணத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். இது ரொம்ப உண்மைதான். அந்த கோவிலுக்குள்ள போகிறது நம்ம எல்லாம் பெரிய லிஸ்ட் போட்டுப்போம். இது வேணும், அது வேணும், பகவான் கிட்ட வேணும், போங்கோ, எல்லாம் நமக்கு மறந்து விடும். நம்ம என்ன நினைச்சுன்னு கூட நமக்கு மனசுல ஞாபகமே வராது. விஸ்ரியாசம் தான் என்ன மறந்து விடும். நம்ம அத்தனை நேரம் கால் கடுக்க நின்று இருப்போம். அப்ப கால்வலி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு சந்தோஷம் அது எப்படி நமக்கு வருது. ஏன்னா பகவான் நமக்குள்ள வந்துடுறார். ஒவ்வொரு அடி எடுத்து உள்ள வைக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு வந்துடுறார் அவர். சோ உதஞ்சத் ரோமாஞ்சோ கணித பகு சாஸ்திரோ நிவக யதா விஸ்மரியாசம், மறந்து விடுறதே. தூர பசம பீடா பரிபவான். இப்போ அந்த எல்லா கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடுறது. தூர பசம பீடா பரிபவான், அதெல்லாம் நீங்கிடுறது. எத்தனை உள்ள வலி, பிராணம் போனா கூட அந்த க்ஷணம் நமக்கு அது எல்லாமே விலகி விடுறது. அப்போ அதைத்தான் பட்டத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. இப்ப நீங்க பாக்கலாம், கண்ணுல ஜலம் வழியறதுவருக்கு பகவானுடைய சுரூபம் மனசுக்குள்ள வந்தாச்சுன்னா எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுறது. விஸ்மரியாசம்ங்கிறார். எல்லாமே கரைஞ்சு போயிடுறது, மனசுல இருந்து விலகி போயிடுறதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, மருத்கேஹாதீஷ
त्वयि खलु पराञ्चोऽपि सुखिनो भव स्नेही सोऽहम् सुबहु परितप्ये च किविधम् अकीर्तिस्ते मा भूत् वरद गदभारं प्रशमय भवद्भक्तोत्तंसं झटिति कुरु मा कंसदमन. கம்சதமனங்கிற கம்சன் அவர் வதம் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்ப கம்சதமனன்னு சொல்றாரு குருவார் பார்த்துட்டு. அவனை நீ வதம் பண்ணி அந்த அவனை மனசுல எத்தனை கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா? அவனை வதம் பண்றதுன்னா அந்த கெட்ட எண்ணத்தை எல்லாம் அப்படியே வதம் பண்ணி விடுறான், நசிச்சு போடுறார் பகவான். அதான் கம்சதமன மருத்கேகாதீஷங்கிற குருவாயூரப்பா. துவயி கலு பராஞ்சோபி சுகினகாங்கிற உன்னையும் எத்தனையோ பராஞ்சோப்பி சுகினக எத்தனையோ பேர் வந்து பராஞ்சக என்னன்னா பராமுகமா இருக்க, உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லை நிறைய பேர். பட்டத்திரி சொல்றாரு உன்னை பத்தி பராஞ்சோப்பி கலு, உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லையே. ஆனா சுகினக ரொம்ப சுகமா இருக்காளே, சந்தோஷமா தானே இருக்கா. நம்ம சொல்றோம் இல்லையா, நான் பகவான் நினைக்கிறது கூட இல்லை, அவன் ஏகோன்னு இருக்கான், பங்களாவும் காரும் வீடுமா அப்படி இருக்கான் அவன், நானும் இப்படி இருக்கேனே. எப்போ நமக்கு ஒரு கம்பேரிசன் அடுத்தாத்துல வந்தானா அதைத்தான் நமக்கு நினைக்கிறது, நம்ம எப்படி இருக்கோம் மறந்து விடுறோம் நம்ம இல்லையா. ஆனா அந்த கம்பேரிசன் எப்போ இவருக்கு அந்த கம்பேரிசன் வருது பாருங்க. எத்தனையோ பேர் உன்னை பத்தி நினைக்கிறது கூட இல்ல, ஆனா அவளும் சுகமா இருக்காளே இல்லையா. சுகினக பவஸ்நேகி சாகம், நானும் உங்ககிட்ட இத்தனை ஸ்நேகத்தோட இருக்கேன், உன் பேர்ல இத்தனை பக்தியோட இருக்கும். பகவஸ் இதெல்லாம் நம்மள அவரா நினைச்சுக்கிண்டு நீங்க பகவான் வேண்டிக்கிற மாதிரி ஆக்குது. பவத் ஸ்நேகி ச அகம், நானும் உங்ககிட்ட ஸ்நேகத்தோட இருக்கேன். சுபகு பரித்தியேக கிமிதம், என்னுடைய கிளேசங்களை நீ அகத்தப்படாது இல்லையா, வேண்டிக்கிறது இது. நீ என்னுடைய நான் உங்ககிட்ட இத்தனை ஸ்நேகமா இருக்கேன், இத்தனை பக்தியோட இருக்கேனே, ஏன் என்னுடைய இந்த கிளேசத்துல நீ பரிதப்பியே இந்த தாபங்களை எல்லாம் கிமிதம் ஏன் நீ நீக்கப்படாது. அப்புறம் பகவான் சொல்றாரு அகீர்த்தி தே மாம், வேண்டாங்கிற மானம் வேண்டாம் உனக்கு, இந்த அகீர்த்தி வேண்டாம்பாங்கிறார். அகீர்த்தி ஸ்தே மாம் வரதங்கிற குருவாயூரப்பா. வரத நீ வரங்களை எல்லாம் எல்லாருக்கும் வாரி வழங்குறியே, சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்குறியே, எல்லா அபீஷ்டங்களையும் நீ எல்லாருக்கும் கேட்காதிக்கே கொடுக்குறியே. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நானும் உன்னுடைய பக்தன், அந்த எனக்கு என்னுடைய கிளேசங்களை நீ போக்கணும். அப்ப அது இல்லாம வேண்டாம், அந்த அகீர்த்தி உனக்கு வேண்டாங்கிற. அகீர்த்தி தே மா வேண்டாம், மா பூத்து வரத கதபாரம் பிரசமயன், என்னுடைய இந்த கிளேசத்தை கதபாரம், என்னுடைய இந்த பாரம் இந்த கிளேசத்தையும் நீ வந்து பிரசமயன் நீ விளக்கணும் கண்டிப்பாங்கிறார். அப்படி அதோட கூட பகவத் பக்தோத்தம்சம்ங்கிறார், பக்தர்களை உத்தமனாக்கி விட என்னங்கிறார். பக்தி இருக்கிற கொஞ்சம் போராது, இன்னமும் என்ன பக்தி விருத்தி ஆகணும்னு வேண்டிக்கிறாரோ. நம்மளும் பகவான் கிட்ட தான் வேண்டிக்கிறோம், நீ பண்ற பூஜை ஒண்ணும் போராது, இன்னமும் நமக்கு பக்தி விருத்தி ஆகணும்ட்டு தான் நம்ம கிட்ட பகவான் கிட்ட வேண்டிக்கணும். மத்தபடி நீ இதை கொடு அதை கொடு, பகவானுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்ட்டு அவர் அளந்து அழகா கொடுப்பறவர் இல்ல. எல்லா புருஷார்த்தங்களையும் அவருக்கு அந்தந்த சமயத்துல எது வேணுமோ அது கொடுப்பறவர். இப்போ பக்தியைத்தான் விருத்தி பண்ணிக்கணும், அதுதான் எல்லாருமே. பிரகலாதன் கூட வேண்டிக்கணும், பக்தி இருந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டான்னு தான் அந்த சின்ன குழந்தை கூட கேட்கறது இல்லையா. அப்போ துருவ சரித்திரம் அதெல்லாம் வரும்போது நான் சொல்றேன், துருவரும் கேட்கிறான் அந்த சமயத்துல. ஆனா துருவன் பகவானை குறிச்சு பண்ணின அந்த தியானம், அந்த ரீசன் வேற. துருவ சரித்திரம் வரும்போது நான் சொல்றேன். அதனாலதான் அவனுக்கு மறுபடியும் ராஜ்யபாரத்தை எடுத்துக்க வேண்டி வந்தது. இப்ப அது மாதிரி ஒவ்வொரு கதையில ஒரு இது வித்தியாசங்கள் வரும். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அகீர்த்தி உனக்கு வேண்டாம், உன்னுடைய பக்தர்கள் என்ன உத்தமனாக்கி விடும். பகவத் பக்தோத்தம்சம் ஜட்டித்தி சட்டுன்னு குரு மாம் பண்ணிடு குருவாயிருப்பா. கம்சதமன, கம்சனை வந்து நீ வதம் பண்ணிருக்கியா, பேர்பட்ட நீ என்னுடைய கிளேசத்தை நீக்கிவிடு அப்படின்னுட்டு பட்டத்திரி ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறார் குருவாயூரப்பரை பார்த்துட்டு. கடைசியா என்ன சொல்றான்னா, கிமுக்தைர் பூயோபிஹி தவஹி கருணா யாவதுதியா அஹம் தாவத்தேவ பிரஹித விவிதார்த்த பிரலபித புரக்ளிப்தே பாதே வரத தவ நேஷ்யாமி திவசான் யதா சக்தி வியக்தம் நதினுதி நிஷேவா விரச்சயான். கிமுக்தேர் பூயோபிஹிக்கிறார். சும்மா மறுபடியும் சொல்லி என்ன வரிசையா சொல்லிட்டே வரார் இல்லையா. பக்தி வித்தியாகணும் இப்படி இப்படின்ட்டு எல்லா எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டே வரார். கிமுக்தை, உக்தன்னு சொல்றது பூயக
இப்படி சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? கிமுக்தேர் பூயோபி தவகி கருணாங்கிறார். உன்னுடைய கருணை, அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். பகவான் பட்டத்திரி, பகவான் பட்டத்திரி பகவான் தான். பகவான் எல்லோ பாடியிருக்கார் இல்லையா? அப்போ அவர் சொல்றார், உன்னுடைய கருணை யாவது உதியாது, அது அது உதிக்கட்டும், உன்னுடைய கருணை தான் வேணுங்கிறார். யாவது உதியாது அகம் தாவத் தேவ, பார்த்து சொல்ற அகம் தாவத் தேவ, அது வரைக்கும், அதாவது உன்னுடைய அந்த கருணை கடாட்சம் என் மேல விழற வரைக்கும் பிரகித விவிதார்த்த பிரலபித்தகிறார். நான் நன்றா புலம்பின்றேதான் இருப்பேன்கிறார். திருப்பி 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 நான் அதையே தான் சொல்லிட்டு இருப்பேன்கிறார். பிரகித விவிதார்த்த பிரலபித்தகிறார். பிரலபித்தம்னா அரைத்தி கொட்டுறது சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதை வரைக்கும் நான் விடாது நான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன். உன்னுடைய நாமத்தை சொல்லிட்டேதான் இருப்பேன், உன்னை விடமாட்டேங்கிறார். பிரகித விவிதார்த்த பிரலபித. அப்புறம் அது கூட என்ன சொல்றார்? புரக கிளிப்தே பாதே, அவருடைய அந்த மூர்த்தி பகவானுடைய என்ன அழகான ஸ்வரூபம் இல்லையா? புரக கிளிப்தேன்னா அவருடைய உருவம். இது குருவாயூர்ல பாக்குறோம். ஆக்சுவலா பார்த்துட்டுதான், அதை பார்த்துட்டேதான் அவர் எழுதுறாரு அவர். அப்போ அந்த உருவத்தை நான் எப்பவுமே பாதே வரத தவ நேஷ்யாமி திவசான், அந்த பாதத்தை நான் எப்பவுமே சரணடைஞ்சு நான் எப்பவுமே நேஷ்யாமி திவசான், ஒவ்வொரு நாளையும் நான் கடத்துவேன். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? தினந்தோறும் குளிச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த ஸ்லோகத்தை எழுதிட்டு போறவரை பார்த்தே இந்த ஸ்லோகத்தை எழுதிட்டே வர்றவர். அப்போ உன்னுடைய உனக்கு முன்னால புரக கிளிப்தே, உன்னுடைய உருவத்துக்கு முன்னால உட்கார்ந்துட்டு அந்த பாதத்துக்கு முன்னால வரத குருவாயிருப்பா தவ நேஷ்யாமி திவசான், ஒவ்வொரு நாளையும் நான் இப்படியே கடத்துவேன். அதுவும் கூட யதா சக்தி வியக்தம், அதாவது எனக்கு எத்தனை சக்தி இருக்கோ, ஏன்னா அவருக்கு சக்தி இல்லை. அதுதானே சொல்றாரு இல்லையா? எனக்கு நீ என்னோட காலால நான் கஷேத்திரத்துக்கு ஓடி வந்து பூஜை பண்ணி எல்லாம் வரிசையா அடுக்கிடுறாரு அவர். இப்போ இப்ப இப்ப என்ன சொல்றார்? யதா சக்தி, எனக்கு என்ன சக்தி இருக்கோ அது வரைக்கும். யதா சக்தி வியக்தம், நன்னாவே நதி நுதி நிஷேவாங்கிறார். நதி நுதி, நதினா உனக்கு நமஸ்காரமும் பண்றேன், நுதி ஸ்தோத்திரமும் சொல்றேன்றார். நதி நுதி நிஷேவா, நிஷேவான சேவை பண்றது, இப்படியாக உபாசன ரூபம். சோ இந்த சேவை பண்ணி விரச்சியன் என்னுடைய காலத்தை எல்லாம் நான் கடத்துவேன்கிறார். அப்படித்தானே இருந்தார் இல்லையா? அவர் பகவானையே நினைச்சு நினைச்சு கடைசியில பகவானுடைய சாட்சாத்காரன் அவருக்கு கிடைக்கிறது. அப்பதான் அக்ரே பஷ்யாமின்ட்டு சொல்றாரு. கண் முன்னால அவர் பார்த்து விடுறாரு பகவான. அப்போ அவ்வளவு தூரத்துக்கு அவர் பகவானுக்கு அந்த நினைச்சு 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 தன் கண் முன்னால அவருடைய உருவத்தை கொண்டு வந்து விடுறார் பட்டத்திரி. அப்போ அவர் வந்து இது படத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப அது வரைக்கும் நீ என்னுடைய மனசுக்குள்ள வருது இல்லையா? மனசுக்குள்ளேயும் வரணும். அந்த மூர்த்தியை பார்த்து 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 அந்த உன்னுடைய கருணை என் மேல கிடைக்கிற வரைக்கும் நான் புலம்பிட்டுதான் இருப்பேன். அதே மாதிரி என்னுடைய நாட்களையும் கடத்துவேன். அதே மாதிரி நதி நுத்தி நிஷேவா, உனக்கு சேவையும் பண்ணிட்டு என்னுடைய நாட்களை எல்லாம் கடத்துவேன்னுட்டு என் பக்தர்கள் உத்தமனாக்குன்னுட்டு பட்டத்திரி இந்த பிரார்த்தனைய முடிக்கிறார். சோ இது பக்தி பிரார்த்தனைன்னு சொல்லுவா இந்த தசகத்தை. ஒரு பக்தனுடைய லட்சணங்கள் நமக்கு தெரியுது, எப்படி இருக்கணும், இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா. அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அது அத்தனை வேத வாக்கு அடுத்த மட்டத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் பகவானுடைய வாக்கு. வியாசோக்தி தவ வாச்சம் எத்தனை சொல்றாரு இல்லையா? உன்னுடைய வாக்கு, வேத வாக்கு, வியாசர் சொன்ன வாக்கு. அப்ப அதுதானே பக்தியை நான் பெருக்கிக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அது மாதிரி நானும் இருக்கேன்னு சொல்றாரு அவர். சோ இது நமக்கும், நம்மள அவரா நினைச்சுக்கிட்டு நமக்கும் அந்த பக்தியை கொடுக்கணும், பக்தர்களை உத்தமனாக்கணும்னு நம்மளும் பகவானை வேண்டிப்போம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாபதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. இந்த படத்துல நீங்க பார்க்கலாம் தி லிம்ஸ் ஆஃப் அந்த அஷ்டாங்க யோகம், 8 யோகங்கள். இதை பத்தி நம்ம அடுத்த தசகத்துல பார்ப்போம்.